என்ன உட்காரலாம் நிக்கிறியா என்ன பண்ற போ போயிட்டு 3 மணிக்கு வந்துரு அங்கேயே படுத்துக்க அவரு சரி அப்பா இந்த பாட்டு போயிட்டு போகுது என்ன கொலை பண்ணி விட்டானுங்க நம்ம நாடகத்துல அந்த பாட்டு அடிக்கலையே உனக்கு இருந்தாலும் அம்மா நான் அழகான பாட்டு பாடுனேன் இந்த பாட்டுக்கு அடிக்க மாட்டேங்கிறானுங்க இப்ப வர பாட்டுக்கு ரத்த கொதி பேர் மாமா இருந்தாலும் அம்மா திருச்சியில இருந்து ஒரு அக்கா வந்து உங்களுக்கு தெரியும் சொல்றாங்க தேன்மொழி பேர் சரி இருந்தாலும் அடி அம்மா 10 நிறைஞ்ச ஒரு புண்ணியமான ராஜசபை இருந்தாலும் இது 10 நிறைஞ்ச ஒரு புண்ணியமான ராஜசபை இந்த ராஜசபையில கொடுக்கிற வரமும் கொடுக்கிற சாபமும் அப்படியே பலிக்கும் ஏன்னா அது அண்ணாளில தேவராடி தெருக்கூத்து அல்லவா கடவுள் ஆடுறதுனாலதான் விஷ்ணு புராணம் ராமாயணம் கந்த புராணம் சிவபுராணம் மகாபாரதங்கள் இந்த நாடகத்தை படித்து வயிறுலக்க காரணம் என்னைக்கு கடவுள் போட்ட பிச்சை மறக்கப்படாது ஆதி மறந்துட்ட பாதியில போயிடும் இந்த நிரஞ்சனமான சபையும் இந்த தெய்வீக சபையும் திருவிளக்கும் யாரால ஏற்றப்பட்டது ஏன் எதுக்கு என்னத்துக்கு ஏன்னா ஐயா இருளா கவுண்டர் ஐயா 2, 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாக நாடகம் யாரு அவங்க மக்கமாரா சொந்த பந்தம் மாமமைத்தனன் குற்றாரம் இருளா கவுண்டர் ஐயா மாண்டு மடிந்த காரணத்தினால இன்னொரு இடப்பந்தக்கள் சரியா அவங்க மக்கமாறு நாடகம் விட்டுருக்கார் அவங்களும் இங்க நாடகமாக்கு வந்த அருமை பெரியவர்களும் மாணவிகளும் அன்பு தாய்மார்களும் நல்ல சகோதரம் உள்ளமும் இந்த பகவான் கிருபையால அவங்க எல்லாம் எப்படி வாழ வேண்டும் இன்னும் அவருடைய பேர் நாம கீர்த்தி எப்படி வளர வேண்டும் அதாவது 3 வருஷ நினைவாலை முன்னிட்டு ஐயா என்ன மதிப்பு மரியாதை கூடிய கோயின் தலைமை இன்னும் 3வது நினைவு நாள் அல்லவா இருளா கவுண்டருடைய நினைவு நாளை முன்னிட்டு அந்த கோயிந்தண்ணன் தலைமையில இன்னைக்கு அவருடைய திருவிளக்கு இந்த தெய்வீக சபை அன்னபோஜன அப்பளம் முப்பளத்தை அமுதளித்து இன்னைக்கு யார் தலைமையில் நடக்குது கோயிந்தண்ணார் தலைமையில் நடக்குது அவர்களும் அவரை இனப்பந்தவர்களும் அவரை சேர்ந்தவர்களும் மாமன மைத்தனும் பங்கும் பங்காளிகள் இனப்பந்தகள் பகவான் குருவே நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் பல்லாண்டு வாழ கடவுள் ராமோசையும்
நானா வாங்கினேன் நீ நான் தானே சொல்றேன் சொல்லு இன்னும் யாரான்னு கேள சொல்லுமா நம்ம உயிருக்கு மேலான சரியா இன்னும் ராஜா அவர்களும் வாரியர் ஐயா அவர்களும் இன்னும் துரைசாமி அண்ணா அவர்களும் இன்னும் கோவிந்தண்ணா அவர்களும் இன்னும் யாரு இன்னும் நாராயண ஐயா அவர்களும் ஐயா உங்க பேரு இன்னும் கோவிந்தண்ணா அவர்களும் உங்க பேரு ஆமா சண்முக ஐயா அவர்களும் இன்னும் நம்ம அருமை ஐயா அவர்களும் நமக்காக நம்ம மொட்டை குஞ்சு நமக்காக நன்கொடை செய்ய பகவான் கிருபையால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆமா இன்னைக்கு கலியுகம். ஆமா கலியுகு தகுந்த மாதிரி வாழ்க்கை நோய். ஆமா ஃபர்ஸ்ட் கொரோனா வந்துச்சு, எத்தனை பேர்த்து கொண்டு போயிடுச்சு. இப்ப திடீர்னு வயிற்று வலி, யாரை பாரு வயிற்று வலி, எந்த ஹாஸ்பிட்டல் பாரு நிறைய நம்பி வலியுது. வயிற்று வலி வாந்தி பேதி, வயிற்று வலி வாந்தி பேதியே தான். அந்த மாதிரி இப்போ ஒரு நோய் வேற. பேசாம நான் சாராயம் குடிச்சு செத்து இருந்தனா கூட பரவாயில்ல. உனக்கு ஒரு 10 லட்சம் வந்துருக்குமா? தாயாளி பையன் போடா கள்ள குடிச்சு போட சாராயம் குடிச்சு ஆகு 10 லட்சம் மேலாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நானா பிடிக்கணும். இருந்தாலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆமா ஒரு மனிதன் எவ்வளவுதான் கோடி கோடியா செல்வந்தரா வாழ்ந்தாலும் கலியுகம் அல்லவா? ஏழை மக்களே பிறந்து அண்ணனுக்கு ஆடி ஓடி சம்பார்த்த குழந்தை குட்டிக்குள்ளோ கஞ்சியோ காய்ச்சி கொடுத்தாலும் நோயில்லாத வாழ்வு இந்த வாழ்ற வாழ்க்கை அமர்த்து ஒப்பாகுமா? கண்ணம்மா இளமை அழகு ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். இந்த இளமை அழகு ஒரு நாளைக்கு முதுமையான பிறகு தள்ளாடி தடி ஊடி நல்ல தப்பலா சுண்டி ஒரு நாளைக்கு கட்டோட சாய போற காலம் வந்தா கடவுளை கூப்பிடும். ஆண்டவனே இளமையில ஆடணும் ஓடணும், உடைக்காத கல்ல வடிச்சும் பெத்த பிள்ளை பேரப்பிள்ளா சொத்து சம்பாரிச்சு வச்சும் இன்னைக்கு நல்ல ரத்தம்லாம் சுண்டி போய் கட்டோட சாய போற காலம் வந்துருச்சு. நஞ்சி நார வைக்காத எடுத்துட்டு போ. நாளைக்கு பேண்டு கழிஞ்சு கிடந்தா கட்டோட கிடந்தா பெத்த பிள்ளை பேர பிள்ளைங்க இது போய் தொலைய மாட்டேங்குது. எத்தனை நாளைக்கு பீமூத்திராது எப்படி சோர்த்து மூஞ்சி நிக்கிறாங்களே. அன்னைக்கு கடவுளை கூப்பிடும் எத்தனை கோடி பணம் தான் உதவ போகுது. கூட்டுறியா சொந்த பந்தம் உதவ போதா? நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் வாங்குறவன் கடவுள் ஒன்று. மகா விஷ்ணு அனுகிரகத்தால வந்திருக்கு எல்லா மக்களும் கொண்டடம் குடுத்திரம்லாம் சென்றட சிறப்போங்கி ஏழுமலையா மகாலட்சுமி கிருவியாலும் ஸ்ரீரங்க நங்கடா அனுத்தாலும் 11 கிருவையாலும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் நிறைஞ்ச செல்வம் நிறைஞ்ச தனதான் நிறைஞ்ச செல்வ புத்திர பாக்கியத்தோட நீடோடி வாழ கடந்து ராமோ சொன்னாதான் தெரியும். அம்மா அந்த பரிக்கிறீ
கண்ணம்மா மா ஏய் நானு அதாவது பருத்துவாச மகரிஷி என்னது மருந்து வாங்க டேய் பருத்துவாசர்ரா பருத்து நாய மருந்து வாங்குறது இல்ல ஆ பருத்துவாசர் அழகான புத்திரிகை அதான் காமேஷ்டி யாக செய்தார் ஆஹா என்ன யாகம் காமேஷ்டியா புத்திரி காமேஷ்டி யாக செய்தார் அப்படின்னா குழந்தை யாகம் ஓ குழந்தை யாகம் குழந்தை வேண்டும் என்று யாகம் செய்கிறார் அப்போ தன் தவ வலிமையால 2 பெண் குழந்தை பிறக்க வைத்தார் பருத்துவாசர் ஓ 2 பெண் குழந்தைகளை யாரா யாரு இந்த பான்மதி என் தங்கை சுபத்திரை என் தங்கை சுபத்திரை அப்படி இருவரை பிறக்க வைத்த பருத்துவாசர் என்ன செய்தார் தவ வலிமையால 2 பெண் குழந்தை பிறக்க வச்சிட்டுமே இந்த குழந்தை எப்படி வளர்ப்பது எப்படி வளர்ப்பது இந்த குழந்தை வளர்ப்பது என்றால் ஒரு தாய் அல்லது பசுமாடு தேவை ஆமா நம்ம என்ன செய்வோம் யோசித்தால் ஞானத்தால் பார்த்தா ஆயப்பாடி பொற்பிடமா எழுத ஆண்டு வரக்கூடிய கண்ணன் பலராமன் சரியா கண்ணன் பலராமன் ஆமா சரி சரி எனக்கு 3 தாய் 2 தந்தை 3 தாய் 2